ஹலோ ஸ்பாட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் 2 days நம்ம வீடியோ போடல. அதுக்கான காரணம் என்னென்னா, லாஸ்ட் டைம் அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு தெரியல, அந்த ஃபைல் கரெக்டாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு எடுத்து முயற்சி சொதைப்பிட்டு அதோட நான் விட்டு கொடுக்கல. எப்படியாட்டும் பேக்கப் எடுத்தலான்னு பார்த்தேன், எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் நம்மளால் முடியல. 2 days தான் ஒர்க் போயிட்டே இருந்துச்சு. எப்படியாட்டும் அந்த ரெக்கவரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேக்கப் எடுத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். வாய்ப்பே இல்லை. கடைசியில் அவ்வளோதான், அது லாஸ்ட் டைம். சரி என்ன சரி, இது அப்படியே அதே பார்த்துட்டே இருந்தேன்னா நம்ம கோல்டன் டேட்டா வேஸ்ட் ஆகும். அதான் இன்றைக்கி இது ஏற்கனவே 2 நாள் வேஸ்ட் ஆகிட்டு. சரி இன்றைக்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். இன்றைக்கி நம்மளால் கரெக்டாக கிளாஸ் காலையில் போக முடியல. நான் 2 நாள் வேஸ்ட் ஆகிட்டு நம்மள நேற்று நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்தோம், வாய்ப்பே இல்லை. நைட்டு ஒரு 3-4 மணி வரைக்குமே ட்ரை பண்ணி பார்த்தோம், நம்மளால் எடுக்க முடியல அந்த வீடியோவை. கடைசியில் அதை அப்படியே விட்டாச்சு. இப்போதைக்கு நமக்கு இப்போதைக்கு அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். இப்போதைக்கு நம்ம கோல்டன் டேஸ்க்குள்ளே போவோம். ரொம்ப நாள் கழிச்சு Zomato டெலிவரி ஆப்பை அப்டேட் பண்ணிட்டு நம்ம ஆன்லைன் புக் பண்ணியாச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு Zomato ஓட்டியே. எது எப்படியோ நம்ம நேற்று முந்தானத்து 2 நாளுமே நமக்கு லீவ் டேஸ் தான். அதான் சனி ஞாயிறு தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை கிளாஸு காலையில் மட்டும் தான் இருந்துச்சு, கரெக்டாக கிளாஸு. அதனால் காலையில் நம்ம எப்படியே போயிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. நம்ம கரெக்டாக வீட்டுக்கு வரதுக்கே ஒரு 12 மணி ஆகிட்டு. அவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கான வார்ம் அப் கவுண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. வார்ம் அப்னா கரெக்டாக நம்ம எல்லா வார்ம் அப்பில் விட நமக்கு இந்த உட்காந்து கொஞ்சம் இது வந்துருமா சிட்டப்பு, அதெல்லாம் கரெக்டாக ஒரு 50-100 கவுண்ட் நம்ம இருந்துச்சு. அதனால் இன்னும் தட்டா நம்ம தோட்ட இடலாம் இன்னுமே வலிக்குதுன்னா நம்மளால் ப்ராப்பராக கொஞ்சம் ஓடவே கூட முடியல. கொஞ்சம் உட்காந்து நடக்கிறதே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கிற மாதிரி இருக்குது. இனிமேலிருந்து நமக்கு இதுவும் பழகிடும். ஏன்னா நம்ம இனிமேலிருந்து டெய்லி காலையிலே கிளாஸுக்கு போகிற மாதிரி வாய்ப்பு அமைஞ்சிட்டு. என்னன்னா நம்ம நைட்டு கடல் போகிறதுக்கு இனிமேல் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நமக்கு இன்னும் நாள் கம்மி தான் இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் பழக முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம எவ்வளோ பழக முடியுமோ பழக வேண்டியதான். பார்ப்போம் நம்மளால முடியுதா இல்லையான்னு. இனிமேலிருந்து காலையில் நம்ம கரெக்டாக கிளாஸு, சாயங்காலம் நமக்கு சூடும் போக ஜிம், இதே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். கிடைக்கிற டைமில் நம்ம Zomato ஓட்ட வேண்டியதான். இன்னைக்கு கரெக்டாக நம்ம ஒரு 4 மணிக்கு தான் நம்ம ஆர்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக வீட்டுக்கு வந்து திரும்ப சாப்பிட்டுட்டு நம்மள நானாக்கானா நம்ம குட்டி நாய்க்கு வச்ச பேரு, அது கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கரெக்டாக ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்ல இன்னைக்கு ஃபுல்லாமே நமக்கு செஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே நேராக ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு போயாச்சு. ஆமாம், நம்ம சேர்ந்த இடம் வந்து டூட்டி ஸ்பாட்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. ஸ்பாட்டன்ஸ் எப்படி சிங்க் ஆகுது பார்த்தீங்களா. இன்னைக்கு கிளாஸ்ல நமக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்கும் நம்ம திரும்ப கரெக்ஷன் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலி இன்னைக்கான லெசன், காயங்களே உனக்கான கவசம். அவ்வளோதான், நாளைக்கு பார்ப்போம்.